Hello aspirants, welcome to this session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் செக்ஷன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேங்கிங், இன்சூரன்ஸ் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செஷன் கம்ப்ளீட்டாக பாருங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் அந்த மாதிரி கேட்குறீங்க. ஓகே, ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் அப்படின்னு வரும்பொழுது கொஸ்டினை வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க, சரியா? ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு அந்த வேர்ப் என்ன கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க, ஸோ அதோட மீனிங் எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும், ஓகேயா? ஸோ அதை பார்க்கும் பொழுது பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இப்போ ரீசெண்டா எடுத்த பேப்பர்ல வந்து கேட்டிருந்த டவுட்ஸ்ல வந்து எதுக்கு வந்து உங்களுக்கு அமங் வரும் அப்படின்ற விஷயம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை மட்டும் நான் கிளாரிட்டியா சொல்றேன். ஸோ பிட்வீன் அப்படின்னு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்துட்டு 2 விஷயத்தோட கம்பேர் பண்ணுவீங்க. அமாங் எதோட யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்துக்கு மேல இருக்கிறதோட கம்பேர் பண்றதுக்கு சொல்லலாம். ஓகேயா? ஸோ இட் இஸ் பிட்வீன் லைக் 2 பீப்பிள் அப்படின்னும்பொழுது இங்க சொல்லலாம். இட் இஸ் அமாங் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, பாய்ஸ்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்லி. பட் இட் இஸ் மோர் தென் 2 அப்படின்னும்பொழுது அமாங் யூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ இந்த கிளாரிட்டியும் கிடைச்சிருக்கும். ஸோ பாக்கி இருக்கிற 2 கொஸ்டின் நீங்க கேட்டது அதே பேப்பர்ல கிளாரிட்டியான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சரியா? ஸோ ஹிஸ்டாரிக்கலின்னு கொடுத்திருப்பேன், which is a adverb. ஓகே, ஸோ அங்க யூஸ் பண்ணியிருக்கிறதுல அடுத்தது இன்க்ரீஸ் டிமாண்ட்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேயா? ஸோ இன்க்ரீஸ் டிமாண்ட் நம்ம அந்த கான்டெக்ட்ல சொல்ல முடியாது. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜெரண்டா அங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜெரண்டை வந்து அங்க அட்ஜெக்டிவா அங்க போட்டிருப்பாங்க. வேற அந்த ஆன்சருக்கு நீங்க சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனோட நீங்க அந்த இடத்துல எங்க டவுட் இருக்கோ நீங்க அங்க போய் அந்த கொஸ்டினை பாருங்க. கண்டிப்பா யூ வில் ஹேவ் கிளாரிட்டி. ஓகே, ஸோ இந்த பேப்பரை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ யூ ஹேவ் ஆஸ்ட் ஃபார் த டவுட். ஓகே, ஸோ கோயிங் இன் டு த செஷன். ஸோ இன்னைக்கு செஷன்ல வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ டாபிக் எல்லாமே கம்ப்ளீட்டா பாருங்க, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ யூ ஹேவ் க்ளோஸ் டெஸ்ட் இயர். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே ரீட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை ரீட் பண்ணிட்டு அப்புறம் சால்வ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதோடைய ஆன்சர்ஸை அக்யூரேட்டா போட முடியும் அப்படின்றதும் தெரியும். ஓகேயா? சரி. ஸோ a man stood upon a railroad bridge in the northern Alabama looking down into the swift water 20 feet below. ஸோ நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க கீழே பாக்குறீங்க அப்படின்ற மாதிரியே நினைச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? The man's hands were behind his back, the wrist dashed with a cord. Okay, so what will come? wrist dash with a cord. So constrain, restraint இதெல்லாம் கட்டுப்படுத்துற ஒரு விஷயம், அடி பண்ணிற விஷயங்கள், enslave பண்றோம், obligate பண்றோம், இது எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. பவுண்ட் பண்றோம் அப்படின்னும் பொழுது இங்க என்ன சொல்லலாம்? he was like keeping his hand behind, right? so இங்க நின்னுட்டு இருக்கும்போது hands were behind his back, the wrist bound with the cord. so என்ன யூஸ் பண்ண முடியும் நம்ம? with what? boundன்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். கட்டுப்படுத்துறதுன்றத இங்க வந்து ஹேண்டுக்கு ரிலேட் பண்ணி நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, so next is a rope closely encircled his neck. ஓகேயா? so இங்க வந்து அவர் நின்னுட்டு இருக்காரு. so கை வந்து பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க? ரோப் வந்துட்டு க்ளோஸ்லி என்சர்க்கிள்ட் இஸ் நெக். ஓகே, ஸோ ஏதோ ரோப் வச்சு இட் வாஸ் டேஷ் டு அ ஸ்டவுட் கிராஸ் டிம்பர் அபவ் ஹிஸ் ஹெட் அண்ட் ஸ்லாக் ஃபெல் டு த லெவல் டு ஹிஸ் நீஸ். ஓகே, ஸோ இங்க வந்து அவர் எப்படி நின்றுட்டு இருந்திருக்காரு? அவரை வந்து பின்னாடி கட்டி அந்த இதை பவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்களா கார்டால. அடுத்தது அவர் கழுத்துல வந்து ஒரு கயிறு இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு இங்க சொல்லும் பொழுது இட் வாஸ் டேஷ் டு அ ஸ்டவுட் கிராஸ் டிம்பர் அபவ் ஹிஸ் ஹெட். ஸோ அப்போ அங்க என்ன வேர்ட் போடுவீங்க? அங்க டூ இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நீங்க ஃப்ரேஸ், ஐ மீன் என்ன வேர்டை சேர்த்தா அது வந்து ஒரு ஃப்ரேஸா சொல்ல முடியும்? அட்டாச்ட் இருக்கு. டிட்டாச் இஸ் வாட் பிரிக்கிறது, அட்டாச் இஸ் சேர்க்கிறது. அடுத்து டிஸ்கனெக்ட் இஸ் ஆல்சோ லைக் ஒரு விஷயத்தை யூ பிரிங்கிங் அ பார்ட். ஓகேயா? ஸோ ஃபர்கெட் இஸ் மறந்துடுறீங்க. மறந்துடுறீங்களுக்கும் இங்க நமக்கு ரிலேட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. லூஸ் இஸ் யூஆர் லீவிங் இட். ஓகேயா? ஸோ அப்படியே விட்டுறோம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சொல்லலாம். அப்போ இட் வாஸ் வாட்? இட் வாஸ் அட்டாச் டு அ ஸ்டவுட் கிராஸ் டிம்பர் அபவ் ஹிஸ் ஹெட். ஓகேயா? ஸோ அவர் எப்படி நிக்க வச்சிருக்காங்க? அவர் அங்க நின்னுட்டு இருக்கிறதுல என்ன மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்காருன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன யூஸ் பண்ண முடியும்? ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay, so cross timber on his head and slack fell to the level of his knees. Okay, so அது எப்படி இருந்திருக்கு? Some loose boards lay upon the sleepers supporting the metals of the railway dash, a foot for him and his executioners, 2 private soldiers of the federal army. இப்போ உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும்ல. directed by a sergeant. Okay, so sergeant னா என்ன அர்த்தம்? ஒரு agent or ஒரு informer who in civil life may have been a deputy sheriff. Okay, so deputy sheriff na sheriff is a person like ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஒரு பர்சனை நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்ல முடியும்? the railway dash a footing for him. Okay, what will come? holding, keeping, இல்ல supply, taking or disagreeing. ஸோ ஒன்று பிடிச்சிருக்கு. keeping is you are keeping it to yourself ன்னு சொல்லலாம்.
supplied is ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க or taking into control or you're disagreeing to the situation. So இங்க வந்து ஆப்டா இல்லாத வேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா disagreeங்க ஃபர்ஸ்ட் நம்ம தூக்கிடலாம். ஓகேயா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா metals of the railway என்ன பண்ணிருப்பாங்க, அங்க சப்போர்ட்டிங் சொல்லிருக்காங்க. ஸ்லீப்பர்ஸ் சப்போர்ட்டிங் த மெட்டல்ஸ் ஆஃப் த ரயில்வே சப்ளைட் அ ஃபுட்டிங் ஃபார் ஹிம் அண்ட் இஸ் எக்ஸிகியூஷனர். ஸோ அவர் நின்றுட்டு இருக்கிறதுக்கு அந்த ஃபுட்டிங் என்ன பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ 2 பிரைவேட் சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க ஆஃப் த ஃபெடரல் ஆர்மி. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை. ஓகே, ஸோ ஏஜென்ட் அண்ட் அவங்க என்ன பொசிஷன்ல இருந்திருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து இட் இஸ் ஆப்ஷன் 3. கான்டெக்ட் முக்கியம். அடுத்தது வேர்ட் தேவையில்லாதது நீங்க எலிமினேட் பண்றது கண்டிப்பா இட்ஸ் மோர் நீடட். ஓகேயா? ஓகே, ஸோ அட் அ ஷார்ட் டேஷ் upon the same temporary platform was an officer. ஸோ அதே பிளாட்ஃபார்ம்னா was an officer. ஓகேயா? in the uniform of his rank dash he was a captain. So tense வந்து pastல தான் இருக்கு. அப்ப தேடும் பொழுது accepted இருக்கு, added, allowed, remove and continue. okay, so இங்க வந்து நம்ம இந்த blankல போடுறதுக்கு you have options and அடுத்த blankல போடுறதும் என்ன வரணும்னு பார்க்கணும். so tense வந்து pastல இருக்கும் பொழுது என்ன யூஸ் பண்ண முடியும், at a short dash upon. அப்ப இங்க என்ன யூஸ் பண்ண முடியும், ed forms யூஸ் பண்ண முடியாதுல, upon ன்னு சொல்லியிருக்காங்க the same temporary platformல. அப்போ at a short remove upon the same temporary platform was an officer in the uniform of his rank. அப்ப என்ன சொல்லலாம், rank. so ed அப்படின்னு வரும்பொழுது இங்க edல என்ன இருக்கு, bear வந்து base form, define base form, strip is base form, furnish is base form and where armed, where federal army பத்தி தான் பேசுறாங்க. அப்போ வந்து uniform of his rank armed and he was a captain சொல்லலாம். so அவங்கள தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ டென்ஸ் நீங்க கவனிக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் எப்படி மேலே நின்று பார்க்குறாரு, அவரோட காஸ்டியூம், ஸோ என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணி நிற்க வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தான் இங்கே பேசியிருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கதை வந்து புரியணும். இப்போ எண்டு வரையும் படித்த பிறகு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கலாம், ஆன்சரை ஸ்டார்டிங்லேயே வந்து இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட முடியும். ஸோ இதுக்காக தான் அந்த ரீடிங்கை பண்ண சொல்லியிருந்தேன். சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஸோ எரர் ஸ்பாட்டிங்ன்றது தான் ரொம்ப டென்ஷனாக கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு கொஸ்டின். ஸோ வி ஆர் கோனா சால்வ் இட். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இப்போ நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இன்ஸ்டன்ட் 3 defenders swarmed around Kenny and started whipping at the ball. The clock was winding up. ஸோ டென்ஸ் என்ன இருக்கு, பாஸ்ட்ல தானே இருக்கு. ஸோ 3 defenders swarmedனா V2ல தான் கொடுத்துருக்காங்க, around the Kenny. okay, so around, so V2 next started நாலும் V2, was நாலும் V2. okay, so அப்ப இங்க instant ன்னு கொடுத்திருக்காங்க, instant coffee which is adjective சொல்லலாம்ல. பட் ஆனா instant ன்னு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்க ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. சரியா? சோ அப்ப என்ன சொல்லலாம், instantly என்ன ஒன்று நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 defenders வந்து swarmed. okay, so instantா அது டப்பு டப்புன்னு நடந்திருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு சொல்லலாம், which you can use it as a adverb. okay, so அப்போ adverb யூஸ் பண்றீங்கன்னா என்னன்னு சொல்லணும், instantly ன்னு சொல்லணும். so option 1ல you have the error. next question. so Kenny found, okay, so இந்த found என்ன வரும், நமக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஸ்கவர் பண்ற அந்த ஃபவுண்ட் அண்ட் ஓப்பனிங் அண்ட் பாஸ் டு 10 she shot and easily made the basket just as the buzzer gone off to the end of the game. okay, so இங்க வந்து V2 தான் யூஸ் பண்ணிருக்காங்க, இங்கேயும் V2 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. so easily made which is V2. மேக்ன்றதுக்கு made தான் past. சரியா? so made the basket just as the buzzer gone ன்னு சொல்வீங்களா, so go, went, gone. okay, gone is V3க்கு நீங்க யூஸ் பண்றது. அப்ப அங்க gone யூஸ் பண்ணிருக்காங்கன்னா gone off தான் நீங்க சொல்ல முடியும். okay, which is go off, went offன்றது இங்க வந்து கான்டெக்ட்ல buzzer பத்தி பேசும்பொழுது went off ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். so someone is going somewhere அப்படின்னும் பொழுது he went off அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப buzzer ரிலேட் பண்ணும்பொழுது what has to be there, gone is fine, பட் ஆனா வந்து என்ன யூஸ் பண்ணணும், இங்க had யூஸ் பண்ணணும். சரியா? as the buzzer had gone off to the end of the game. so where you have the error in the D part. so fourth option தான் நம்மளோட answer. next question. okay, so she was greeted by the counselors from over 30 different countries. so was பக்கத்துல V2 கொடுத்திருக்காங்க. so she was taken on a tour of the camp and saw where she would been working. so would இருக்கு, would பக்கத்துல be னா கொடுப்பீங்க, base form of verb தானே கொடுக்கணும், அப்ப அது be தானே வந்திருக்கணும். so இந்த மாதிரி நம்ம கான்டெக்ட்ல ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ண முடியும். so D ல ஒரு எரர் இருக்குன்றது டென்சஸ் நல்லா படிச்சிருந்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்ப என்ன எரரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is
had been working. So you have was here. So past la dhaan irukano. Appo where she had been working is the right answer. So option 4 dhaan correct answer. Next question. So though although லாம் வந்தா என்ன வரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு இருக்கும். அப்போ the campus which is plural. அப்போ இங்க பாஸ்ட்ல தான் இருக்குன்னா நமக்கு verb பத்தி கவலை கிடையாது. இப்போ அதுவே presentல இருந்தா has வருமா have வருமான்ற confusion இருக்கும். So had not arrived yet. So Megan knew that this would be the summer to remember. Okay, so even though you don't have any error. So ஒரு positive negative நமக்கு இருக்கு. Had not arrived yet. So negative இருக்கு. But would be in the summer to remember. So அது ஞாபகம் வச்சுக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க, which is option 5 is the right answer, which is no error தான் correct. Okay, so next one. So next one நமக்கு word swap கொடுத்திருக்காங்க. So word swap கொடுத்திருக்கும் பொழுது parts of speechக்கு importance நம்ம கொடுப்போம்ல. So word swapல அதே மாதிரி பண்ணலாம். Okay, so மேல interchange தான். Okay, so the council swore their oath. Okay, so oath is what ஒரு promise ன்னு சொல்லலாம் of office in Jupiter's name and honored him. So A and B ல எந்த தப்பும் இல்ல, and honored him on an annual ferie of the Capitol in the September. What is Capitol? The building where people discuss and the politicians எல்லாம் வந்து மீட் பண்ணி பேசுவாங்கல்ல அங்க. To thank him for his help with offering horns. So horns ன்றாங்க, how it is offering, so it is not possible. So C ல ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியும். So C னா நமக்கு B and C or C and D. அப்போ B and C வர பாசிபிள் இல்லை, ஏன்னா honored himன்றது கரெக்டா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், C and D நீங்க சேஞ்ச் பண்ணுவேன். Glittered is ஒரு விஷயத்த வந்து நீங்க சிதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். ஸோ ஹார்ன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. With the glittered horns a similar offering was made by a triumphal generals ன்னு சொல்லலாம். Option 3 தான் கரெக்டான ஆன்சர். Okay, so next one. Okay, so all magistracies and the tribunes of the plebs had resulted in advance. So magistracies is like அவங்க people தானே. ஸோ அவங்க எப்படி ரிசல்ட்டட்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஹேட் பக்கத்துல V3 தேவை, ஆனா ஏ இடத்துல மாற்றம் வேணும். அப்போ ஏ ஆப்ஷன் நமக்கு 2 இதுல தான் இருக்கு, பாக்கியெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ V3ன்னு சம்டைம்ஸ் கொடுத்துருவாங்க, பட் வேர்டோட மீனிங் வந்து தப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேஸ்ல we have to find the real meaning. அப்போ had dash in advance. அப்போ என்ன பண்ணிருப்பாங்க, concerned, retreat, resigned. Okay, so resigned in advance, the task resulted. So this is possible. ஒரு டாஸ்க்ன்றது அது வந்து கொடுக்குற ஒரு விளைவு இல்லாட்டி அவுட்கம்ன்றது ரிசல்ட்டட்னு சொல்ல முடியும். இப்போ A and B is interchanged. Option 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So the succession ended with the abandoning of deceivery and an amnesty for the rebellious soldier. Okay, so rebel நாலே ஒரு சண்டை ரிலேட் பண்ணி சொல்லுவோம். What is abandoning? Abandon பண்றோம்னா it is permanently left ன்னு சொல்றதுக்கு சொல்லலாம். பட் இங்க கான்செப்ட் பாத்தீங்கன்னா ended with the abandoning of ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ abandoning what நமக்கு தெரியல. ஸோ வேற ஏதாச்சும் ரிலேட் பண்ண முடியுமா? soldiers who had deserted from their camp near Mount Algidus. Okay, சரி. ஸோ deserted from C கரெக்டா இருக்கா? அப்போ C நம்ம கண்டிப்பா மாத்தல. ஓகே, then what has to be changed? இங்க பாத்தீங்கன்னா with இருக்கு, with the பக்கத்துல இங்க கண்டிப்பா நமக்கு noun தான் தேவைப்படும். so noun நமக்கு வேற எங்க இருக்கு, deserted இல்ல. rebellious is a adjective. so rebellious soldier ன்னு சொன்னா இத noun ன்னு சொல்லி இது adjective சொல்லலாம். அப்போ B யும் நம்ம மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ obviously it is A and D. நமக்கு no correction இல்லாததுனால ஆன்சர் இப்படி கண்டுபிடிக்கலாம். so the succession ended with the resignation of this particular, okay, so deceivery and an amnesty for the rebellious soldiers ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். so இங்க பாத்தீங்கன்னா against the Volscians abandoning the commanders. okay, so it is like commanders that they have left permanently ன்னு சொல்றாங்க. okay, so next one. So next one is a dominant line of scholarship has held that Rome irrecoverably. Okay, so first நம்ம படிக்கிறது இருக்கட்டும். ரெண்டாவது வந்து நான் இப்ப பார்க்கும்பொழுதே உங்களுக்கு அந்த எரர்ல தெரிஞ்சது என்னன்னா ED இங்கேயும் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஹேஸ் பீன் நமக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ V3 கண்டிப்பா வரும்னு தெரியும், சரியா? ஸோ V3 இங்க வரும்னு நம்ம சொல்லலாம். இப்போ இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி படிக்கும்பொழுது இதை அட்வர்ப்னு பார்த்தோமா? ஸோ இந்த அட்வர்ப் பார்க்கும்பொழுது இந்த வேர்புக்கு முன்னாடி we can use adverb. So you just try and see. அதாவது has been irrecoverably obscured. Obscured is what? unclear-ஆ இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா obscure-ஆ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேர் இங்க வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ lagged இங்க போட்டு பாருங்க. So that Rome lagged a body
body of myths. Okay, so myth is what ஒரு கட்டுக்கதை in its earliest period. So it is possible. அப்போ என்ன சொல்லலாம், C-யும் B-யும் we are interchanging. So option 2 தான் கரெக்டான ஆன்சர். Sometimes you need to read it. Okay, sometimes இந்த மாதிரி கண்ணு முன்னாடியே ரெண்டு இடி ஃபார்ம்ஸ் ரெண்டு நவுன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆல்பபெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை கீழே எங்க இருக்குன்னு பாருங்க. ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அதான் ஆன்சர். ஸோ when you have two options you have to refer it and put it. Okay, so next one. Okay, so இப்போ நமக்கு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம் வரும்போது எப்பவுமே அந்த ரைட் சைடை பார்க்க சொல்லியிருக்கேன் with connected with the particular left side. சரியா? ஸோ அதுக்கு சில டைம்ஸ் கிராமர் ரூல் இருக்க மாதிரி இருக்கும், பட் மீனிங் தப்பா இருக்கும். ஆனா நம்ம கேர்ஃபுல்லா we have to observe. Okay, so we are still waiting for a comprehensive national strategy 2. So 2 பக்கத்துல V1 தேவை. அப்ப ரீகெயின் இருக்கா? ஓகே, ஸோ இந்த ரீகெயின் நம்ம பார்க்குறோம்னா கான்டெக்ட் கரெக்டா இருக்கா பாருங்க. காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் ஸ்ட்ராட்டஜி டு ரீகெயின் ஆர் லீடர்ஷிப் இன் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங். ஸோ இட் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ A and D வருது அப்படின்னா option 1 தான் ஆன்சர். யூ டோன்ட் நீட் டு செக் த அதர் ஆப்ஷன். ஸோ C and F கூட நமக்கு செட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆல்தோ யூனிவர்சல் ஸ்டேட்ஸ் ஃபெயில் டு சேவ் தெம்செல்வ்ஸ், தே டூ ஆஃபர் unintended advantages to other institutions, okay, such as higher religions of their internal proletariats. ஓகே, ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. வேர் இங்க இதுவும் இட் இஸ் லிங்க்டு. ஓகே, ஸோ ரெண்டுமே நமக்கு கரெக்டா கொடுத்துருக்கிறதுனால போட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது நம்ம ரீட் பண்ணாமலே ஒரு ஆப்ஷனை வச்சே கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அதுக்காக சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஹேட் பீன் இருக்கு. ஸோ ஹேட் பீன் வந்தா நமக்கு மோஸ்டா V3 வரும். சம்டைம்ஸ் ஹேட் பீன் V4, அதாவது V1 ING கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஞாபகத்துல நம்ம வச்சுட்டு தான் பார்க்கணும். சரியா? வேற ஏதாவது க்ளூஸ்? Okay, so first we'll write it. Okay, so இங்க V3s V4s வருதா? Okay, so இங்க 2 பக்கத்துல நம்ம V1s யூஸ் பண்ணோம். You have exceptions also for 2. அடுத்து B யூஸ் பண்றீங்கன்னா V3s. Okay, அப்ப ரெண்டு இடத்துல V3 வரணும்னா இங்க making இருக்கு, traced இருக்கு. Okay, so can பக்கத்துல என்ன பண்ணுவீங்க? modal verbனால நம்ம வந்து base form of verb தான் யூஸ் பண்றோம். சரியா? Okay, so இப்ப செக் பண்ணலாம். The evolution of agriculture can also be making சொல்ல முடியாது, can also be traced through the evolution of containers ன்னு சொல்லலாமா? ஓகே, அப்ப C and E. ஓகே, C and E எங்க இருக்கு? இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப இதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? ஸோ இப்போ இங்க ஆப்ஷன்ல உங்களுக்கு நிறைய சி இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த சில சிடி வருமா என்னன்றதை நீங்க செக் பண்ணா கூட சம்டைம்ஸ் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி நிறைய சி இருக்குன்னா வேற ஏதாச்சும் ஒரு ஆல்பபெட் எடுத்து பாருங்க. சி எல்லாத்துலயும் இருக்கிறதுனால உங்களால கண்டுபிடிக்க முடியும் தான் இந்த மெத்தட் சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு வேற ஆல்பபெட்ஸுமே நிறைய இருக்கு அப்படின்னும் பொழுது எந்த ரூல் வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியுமோ அந்த ரூல் அப்ளை பண்ணி எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம ஒன்னே ஒன்று தான் கண்டுபிடிச்சோம், எல்லாமே நமக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ பி பாத்தீங்கன்னா அந்த 2 இருக்கா, 2 பக்கத்துல F பாத்தீங்கன்னா pull, it's a base form, right? So அது கொடுத்திருக்காங்க. pull them open சொல்லிருக்காங்க. இங்க had been making சொல்லலாம் because V4s also can be used. புரியுதா? So இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன். Okay, so next one we have sentence rearrangement. So sentence rearrangement கொடுத்திருக்காங்க. So sentence rearrangement வரும்பொழுது நம்ம ரைட் சைட்ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிளஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும், கிராமர் ரூல்ஸுமே செக் பண்ணணும். சரியா? ஸோ இது ரெண்டு கேஸா இருக்கு அப்படின்றது தெரியும்ல உங்களுக்கு. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் சம்டைம்ஸ் தே கிவ் அ கொஸ்டின், ஐ மீன் ஒரு லைன் இயர் அண்ட் ஈவன் இயர். ஓகே, வேர் யூ ஷுடன்ட் சேஞ்ச் தட். ஓகே, ஸோ உள்ள இருக்க கண்டென்ட்டை மட்டும் மாத்திர மாதிரி ஒரு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த கேஸ்ல இந்த மாதிரி வந்து த வந்தா இதெல்லாம் நீங்க எலிமினேட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ அதுக்கு இந்த மெத்தட் வராது. ஸோ இந்த விஷயங்கள் பார்க்கும்பொழுது மட்டும் தான் நம்ம த எடுத்து போட முடியும். ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்டா ஒரு சென்டென்ஸ் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது த வந்தாலும் அதோட நீங்க கனெக்ட் பண்ண முடியும். சோ அந்த கேஸ்ல வந்து இட் டிஃபர்ஸ். சோ இதுக்கு வந்து இட் டிஃபர்ஸ். சோ யூ ஹேவ் டு நோ த டாபிக்ஸ். ஓகே, சோ எதை எப்படி அப்ரோச் பண்ணுன்ற கான்செப்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே போட முடியும். சரியா? சோ இங்க பார்க்கலாம். சோ இங்க R கொடுத்திருக்காங்க. சோ யூ நீட் வாட் V3 V4s adjectives கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்ல. ஓகே, சோ அப்போ வந்து it is not right that younger healthy adults in rich countries என்ன பண்றாங்க, are vaccinated before health workers and old people in the poorer countries, which is possible. So அப்ப A and C is possible னும் பொழுது இந்த ஆப்ஷன் இருக்கு, இங்க இல்ல, இங்கேயும் இல்ல. ஓகேயா? சோ இப்போ வந்து ரீட் பண்ணலாம். So it is not right that younger healthier, இது படிச்சோம்ல. so இது கண்டினியூ பண்ணி don't give importance to this comma and full stop. okay, just continue reading. so context கரெக்டா இருக்கான்னு பாருங்க. vaccinated in poor countries, the world is on a brink of catastrophic moral failure. okay, what do you mean by catastrophic? catastrophic is an adjective, right? so அத வந்துட்டு ஒரு பேரழிவு இல்ல ஒரு சீரழிவு பத்தி பேசுறீங்க அப்படின்னு போது சொல்லலாம். next, the price of this failure will be, அப்போ B க்கு அப்புறம் D வரும்னு சொல்லலாமா? ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். next question. okay, so next one. so
நெக்ஸ்ட் ஒன் என்ன போட்டிருக்கு? ஐ genuinely believe that அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே பிலீவ் சம்திங். ஸோ தட் என்னது? ஐ wouldn't be back out if it wasn't what? Run by inmates in the state's oldest prison. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏ டி அதுக்கப்புறம் சி சொல்ல முடியும். ஃப்ளோவில் தான் நமக்கு கரெக்டாக சிங்க்ல இருக்கு. ஸோ ஏ சி அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏசி அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிஏசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் வருதுன்னு சொன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. ஓகேயா? ஸோ ஏ அதுக்கப்புறம் சி, நாட் சி, ஏக்கு அப்புறம் டி வருதா? ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ ஏடிசின்றதை நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சோம். வி ஹேட் அ ஃப்ளோ இன் ரீடிங், ரைட்? ஸோ அது சொன்ன பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியில் பியை நம்ம போட முடியும். வேர் இங்கே ஃபார் த பேப்பர் ஷூ செட் ரெஃபரிங் டு த சான் குவெயின்டின் நியூஸ். ஓகேயா? அந்த பர்டிகுலர் நியூஸ் அது என்னது? ஒரு மந்த்லி நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் பார்த்து சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஸ்டேட் அஃபீஷியல்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ். ஸோ அங்கேயே ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அப்போ ஏ வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் படிக்கலாம். இன் ரிவெஞ்ச் ரைனா மவுண்டட் அ பிளட்டி கேம்பெயின் அகேன்ஸ்ட். ஸோ அகேன்ஸ்ட்னு முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா தட் இஸ் நாட் கோன் பி அன் எண்டிங் சென்டென்ஸ். ஸோ பியில் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இருந்தா ட்ரை டு எலிமினேட் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? பி இருக்கு, டி இருக்கு. மாஃபியா கில்ட். ஓகே, ஸோ இன் கொடுத்துருக்காங்க. இன் வராதுல. ஸோ டி அண்ட் பி டுகெதர் எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. ஸோ இன் அ மேசிவ் பாம் எக்ஸ்ப்ளோஷன் இன் 1992 விச் இஸ் பாசிபிள். ஸோ டி அதுக்கப்புறம் நமக்கு சி வரும்னு சொல்லலாமா? டி அதுக்கப்புறம் சினா இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு இல்லை. ஓகே, ஸோ இன் ரிவெஞ்ச் ரைனா மவுண்டட் அ பிளடி கேம்பெயின் against a massive bomb explosion. Against, no, so this is also wrong. So we'll read that. அப்போ வந்து அது பாருங்க. The mafia killed Falcone, his wife and 3 bodyguards in a massive bomb explosion in 1992. So which is option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ டி சொன்ன பிறகு தான் நம்மளால சி சொல்ல முடியுது. கரெக்டா? ஸோ இன் அ மேசிவ் பாம் எக்ஸ்ப்ளோஷன். வேற இங்க பார்க்கும்பொழுது அதே டி கான்செப்ட் தான் இருக்கு. ஸோ இன் ரிவெஞ்ச் ரைனா மவுண்டட் அ பிளடி கேம்பெயின் அகேன்ஸ்ட் ஸ்டேட் அஃபீஷியல்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ 4 is possible. ஸோ 2 தான் வரும் நமக்கு. இது ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ கன்ஃபார்மாக ஆப்ஷன் 2 தான் பாசிபிள் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவெஞ்ச் நடக்குது. இந்த மவுண்டட் அ பிளடி கேம்பெயின் அகேன்ஸ்ட். ஓகே, ஸோ அகேன்ஸ்ட் பக்கத்துல உங்களுக்கு நவுன் தேவை. பிகாஸ் அது வந்து ஒரு ப்ரொபோசிஷன். அப்போ வந்து ஸ்டேட் அஃபீஷியல்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் சொல்லலாம். when Italy Supreme Court confirmed the sentences, the mafia killed Falcone, his wife and 3 bodyguards in the massive bomb explosion, which is possible. So நமக்கு option 2 தான் correct, 4 கிடையாது. அதை செக் பண்ணிக்கோங்க. Okay, so next one. ஓகே, ஸோ யூ ஹேவ் ஸ்பெல்லிங் எரர்ஸ் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபுல்லாக உட்காந்து ரீட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து போல்டாக இருக்கிறத மட்டும் பாருங்க. ஸோ தட் அங்கேயே டைம் உங்களுக்கு கம்மி பண்ணலாம். ஓகே, ஸோ கால்ரா ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கு. அடுத்து குவாரண்டைன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. குவாரண்டைனில் சம்டைம்ஸ் வந்து 2 ஆர் கொடுத்துருக்கலாம், 2 டி கூட கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே, ஸோ ரிகரஸாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்பெல்லிங்கில் இங்கே ஏ வராது. இட் இஸ் ஒரு விஷயத்தை ரெகுலஸ்லி என்ஃபோர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று பண்ண வைக்கிறாங்க. இந்த பெனின்சுலா தட் எக்ஸ்டர்னல் ட்ரேட் அண்ட் ரயில்வே டிராஃபிக் வேர் grievously affected. Okay, so where you have the error? The C part. Next one. Okay, so the resolutioners. So resolution பண்றவங்கள resolutioners ன்னு சொல்லலாம். Okay, so strictest. Next is adherent. Adherentனா ஒரு விஷயத்தை பின்பற்றுறது. ஓகேயா? ஸோ அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்? adherentக்கு H is missing here. ஸோ நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் வாட் பார்ட் ஆஃப் ஸ்பீச்? இது வந்து நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. விச் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? ஓகே, இப்போ நான் வெறும் அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொன்னால் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அது கூட நீங்கள் போடலாம். ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் சி திஸ் சினாரியோ இஸ் வாட்? ஒரு சிச்சுவேஷன். ஓகே, ஸோ ஒரு கதை சொல்லும் பொழுது இந்த சினாரியோ செம்மையா இருக்கு அப்படின்னு பேசுவோம்ல. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவோம்? SCENARIO. Okay, so அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். So this is what plagiarize. Okay, so fraudulent representations பண்றோம்ல. So அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. Okay, so next one is you have a different topic. So ஒரு phrase இருக்கு, அந்த phrase நம்ம replace பண்ண போறோம். So இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? The other bird was took on a cage by the hunter to his house. So it is in passive voice ன்னு சொல்லலாமா? ஏன்னா by the hunter ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இங்க கொடுக்கும்போது was took. ஸோ was பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்?
கண்டிப்பா V2ம் யூஸ் பண்ண மாட்டோம், V1ம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ V3s இல்லாட்டி V4s தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது 2ம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து லைக் வென் யூ ரீட் திங்ஸ் உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வந்துரும். ஓகே. ஸோ வரக்கூடாதுன்னு இல்ல. சென்டென்ஸ் கிராமட்டிக்கலா கரெக்ட்டா இருக்காது. ஓகேயா? ஸோ இப்போ நீங்க இங்க வந்து பாசிவ்ல யூஸ் பண்றீங்கனாலே கண்டிப்பா V3 தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ V3 யூஸ் பண்றீங்க அப்படின்னும்பொழுது இங்க வாஸ் இருக்கு. ஸோ இங்க பாருங்க எப்படி எலிமினேட் பண்ணோம் ஆப்ஷன் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ கரெக்ஷன் இஸ் தேர். ஓகே. ஸோ இங்க வந்து கரெக்ட்டா இல்ல அது. அடுத்து வாய்ஸ் பக்கத்துல இங்க டேக்கன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வாய்ஸ் டேக்கிங்னு கொடுத்திருக்காங்க. டேக்கனிங் which is third option is eliminated. next is taken and was taken ரெண்டு இருக்கு. ஓகேயா? சரி இங்க இன்னொன்னு ஆன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேஜ் உள்ளயா கேஜ்க்கு மேலயா? கேஜ் உள்ள தான் அவங்க போட்டு கொண்டு போயிருப்பாங்க. வேற அதுலயும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் போயிடுச்சு. சரியா? சோ இங்க you don't have that I mean அந்த எரர் இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா in a cage ஒரு கேஜ் தான் சொல்றாங்க. அந்த கேஜ்னு மீன் பண்ணல. வேற fourth option is also eliminated. So 1 இல்லனா 2 வந்து possible. பட் இங்க வந்து நீங்க 2 கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் இந்த கொஸ்டின்ல வந்து வாஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ பாஸ்ட் பத்தி தான் பேசியிருக்காங்க. ஓகேயா? ஸோ பாஸ்ட் பத்தி பேசலன்ற பட்சத்துல யூ கேன் யூஸ் ஈவன் திஸ். இதுவும் வந்து பிரசன்ட்ல பாசிவ் வாய்ஸ்ல சொல்ற ஒரு சென்டென்ஸ் தான். ஓகே. ஸோ இங்க வந்து தப்பா இருக்கிறதுனால என்ன தப்பா இருக்கு? இங்க டுக்குன்றது தப்பா இருக்கு. ஸோ அதனால டேக்கன். ஸோ யூ கேன் கன்சிடர் இயர் as ஆப்ஷன் 2. சரியா? ஸோ ஆன்சர் இங்க வந்து 2 எடுத்துக்கோங்க. 1 வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ ஐ காட் 2 birds. ஸோ 2 பேர்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. பட் ஐ லூசனிங் 1 parrot. ஓகே. ஸோ இங்க வந்து லூசனிங். ஸோ ஐ இருக்கு. அது பக்கத்துல வந்து லூசனிங். யூ டோன்ட் ஹேவ் ஈவன் ஹெல்பிங் verb நியர்பை. ஓகே. ஸோ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 parrotன்றது ஓகே. ஸோ இது 1ன்றதுனால நவுனும் நமக்கு சிங்குலரா இருக்கு. ஓகே. இங்க வந்து எலிமினேட் பண்ண முடியுதா பார்க்கலாம். பட் ஐ லாஸ்டிங் 1 parent. ஓகே. லாஸ்டிங் இஸ் லாஸ்டிங் ஃபார் அ லாங் டைம் சொல்லலாம்ல. இருக்கிற விஷயம். லாஸ்ட்னு சொன்னா தொலைஞ்சிருச்சு. லூஸ்னா யூஆர் லீவிங் இட் லூஸ். ஓகேயா? ஸோ பிடிக்கல அப்படின்லாம். 1 parrot 1 parrots. ஸோ 1 parrotsனாலே போயிடுச்சுல. ஸோ இப்போ எப்போ 5 parrotsன்னு நீங்க சொல்லலாம். 1க்கு எப்படி parrots வரும்? வராது. இங்கேயும் வந்து அதே மாதிரி கேஸ்ல யூ கேன் எலிமினேட். ஓகே. ஸோ இங்க நோ கரெக்ஷன் required is also not possible. I loosening நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே. ஸோ இங்க வந்து லாஸ்டிங் இஸ் a different meaning. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் போயிருச்சு. அப்போ என்னதான் இருக்கு? பட் ஐ லாஸ்ட் 1 parrot said the hunter to his children. இது அந்த கேஜ்ல கொண்டு போனதா இருக்கும்னு நினைக்கிறேன். which is option 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஆர்சி இருக்கு. ஸோ ஆர்சி பார்க்கும்பொழுது இவ்வளோத்தையும் கவனிச்சு வந்த பிறகு இது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கலாம். பட் தென் ஸ்டோரி பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இஃப் யூ லிசன் டு இட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஐம் கோனா ரீட் இட். ஸோ நீங்களும் கூட சேர்ந்து அதை ரீட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் அதே கான்டெக்ட்ல தான் அதோட மீனிங்ஸ் வந்து வருதா அப்படின்றத கைண்ட்லி செக் இட். ஓகே. ஸோ தட் நீங்க எக்ஸாம்ல படிக்கும்பொழுது அதே மாதிரி தான் நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்றதுக்காக. சரியா? ஓகே. ஸோ நோ வாட்டர் நோ லைஃப். சரியா? ஸோ தண்ணி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஸோ ரீட்ஸ் த சைன் நியர் அ நியூலி ரீஹாபிலிட்டேட்டட் போர்வெல் அட் எல்லும் பிரைமரி ஸ்கூல் இன் டாரிட் சவுத் சுதான்ல இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஸ்கூல்ல வந்து தண்ணி இல்லைன்னா லைஃபே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா என்னது? ஒரு விஷயத்த வந்து திருப்பியும் சரி பண்ணி கொண்டு வரது தான் நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ த போர்வெல். அப்போ இங்க ஒரு பிளாங்க் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பிளாங்க்ல என்ன வரணும்? சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கு. த போர்வெல் இஸ் சிங்குலர். அப்போ இங்க ஏதோ ஒன்று சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் டு பம்ப் சேஃப் வாட்டர் ஃபார் யூஸ் டியூரிங் த ஸ்கூல் டேஸ். ஓகே. ஸோ அந்த ஸ்கூல் டேஸ்ல சேஃபா வாட்டர் குடிக்கணும்னா அதில் பம்ப் பண்ணி எடுத்து தான் பண்ண முடியும். ஸோ போர்வெல்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில். ஓகே. ஸோ பிஃபோர் இட் வாஸ் ஃபிக்ஸ்ட். So students had to walk more than a mile round trip to fetch water for drinking and cooking school meals. Okay. So முன்னாடிலாம் இந்த மாதிரி பண்ணணுமா இருக்கும் போல. ரொம்ப தூரம் போய் இதெல்லாம் வாங்கணும். So பட் இப்போ வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? பிஃபோர் இட் வாஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் நீட்ஸ் அ லாட் ஆஃப் வாட்டர் ஆக்சுவலா செட் அடோங்கா டேவிட் தி ஸ்கூல்ஸ் ஹெட் டீச்சர். ஓகே. ஒரு ஸ்கூலுக்கு வந்து நிறைய தண்ணி வந்து தேவை இருக்கு. ஸோ த சில்ட்ரன் ஹேட் டு ஸ்பெண்ட் த பிரேக்ஸ் ஃபெச்சிங் வாட்டர் ஆர் பிரிங் வாட்டர் டு ஸ்கூல். ஓகேயா? ஸோ அவங்க வந்து போய் ஃபெச் பண்ணி எடுக்கணும். அந்த பம்ப் பண்ணி தான் அவங்க எடுக்க வேண்டியதா இருக்குன்றதெல்லாம் இவர் பேசியிருக்காரு. அப்போ வந்து சம் ஆஃப் த சில்ட்ரன் no the children had to spend their breaks. okay. so அவங்களோட break timeல இந்த வேலையை பண்ணிட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. some of the children would went see over here இங்க வந்து you have a error. okay. so wouldன்றது it's a modal verb right. so பக்கத்துல base form. அப்ப wentsன்றது வருமா? so இதை வந்து நம்ம 3 ஃபார்ம்ஸ்ல எழுதுறோம்னா go, next என்ன சொல்வீங்க? நார்மலா
went ன்னு சொல்வீங்க இல்லாட்டி gone ன்னு சொல்லுவோமா ஓகே சோ இங்க வந்து யூஸ் பண்ணிருக்கிறதுல the children would what whence ன்னு சொல்லணுமா பேஸ் ஃபார்ம் என்ன இருக்கு கொடுத்திருக்கு which is go சரியா so would go home for water and not come back so இது நம்மளும் பண்ணுவோம் ஓகே தண்ணி இல்ல நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டோம்னா திருப்பி வரதுக்கு we'll think and we'll take leave so அதான் இங்க சொல்லிருக்காங்க so others would miss the class ன்றத சொல்லிருக்காங்க ஓகே சரி so only 40% of the South Sudan's population has access to safe water and just 10% of the household have access to improved sanitation so percentage வந்து 40% water இருக்கும் 10% for sanitation and reliable sanitation facilities வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க so reliable is what அது சார்ந்து இருக்கிறத சொல்றது okay so when you deny someone the right to clean water sanitation and hygiene you are also denying them the right to health life protection and dignity so நீங்க இதெல்லாம் deny பண்றீங்கன்னும் பொழுது அவங்களோட ஹெல்த் பத்தியோ எதை பத்தியும் உங்களுக்கு கவலை இல்லாம நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க ஹமிதா லசிகோ யூனிசெஃபோட சவுத் சுதானோட ரெப்ரசன்டேட்டிவ் இது சொல்றாரு ஓகே ஸோ சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட் அந்த இது இருக்குல்ல அவங்க சொல்றாங்க ஸோ த ஃபவுண்டேஷன் ஃபார் அ ஹெல்த்தி அண்ட் ப்ரொடக்டிவ் லைஃப் ஆஸ் அன் அடல்ட் இஸ் லேட் அட் அ யங் ஏஜ் ஓகே ஸோ நம்ம அப்பவே வந்து ஹெல்த்தியா இருந்தாதான் இப்போ இருக்க முடியும் ஓகே பெரிய பசங்களான பிறகு ஸோ அப்பவே வந்து யூ நீட் ப்ராப்பர் ஹெல்த்ன்றத ஹி ஹேஸ் கோட்டட் ஓகே சரி ஸோ இங்க வந்து எவ்ரி டைம் so where did we stop over here every time a child gets very sick from lack of wash services the foundation withers and some will not be fortunate enough to see the adulthood okay so இந்த மாதிரி அவங்க ஒழுங்கா இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களோட அடல்ட்ஹுட்டே பார்க்க முடியாம போயிடும் சரியா ஸோ அவங்களே இருக்க மாட்டாங்கல்ல ஸோ திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் ஆஸ் இட் கேன் பி அவாய்டட் ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே so below 5 ways water improves children's life and opens the door to a brighter future so 5 ways சொல்றாங்க health students and teachers Jonaka Hakkai far right wash their hands with water from the newly rehabilitated borewell outside the Demek primary school in Torrent okay so Torrent is South Sudanல இருக்கிறது so wash பண்றத பத்தி சொல்றாங்க next to prevent the spread of disease children need to save water to drink and to wash their hands properly so dirty water and poor sanitation are the main contributors to acute watery diarrhea one of the leading cause of children mortality in South Sudan so what is mortality death பத்தி பேசுறது இறப்ப பத்தி பேசுறது சரியா okay so now you have got an idea about the passage so we are going to solve the questions so on the basis of the given passage how much percentage of South Sudan's population has been access to safe water sanitation க்கு 10% அப்போ வாட்டருக்கு எவ்வளவு பார்த்தோம் 40% பார்த்தோமா ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர் ஓகே so next question ஓகே ஸோ இங்கே வந்து பிளாங்க்ல த போர்வெல்னு வந்ததா ஸோ அது பக்கத்தில் நான் கூட சொல்லும் பொழுது you need what a singular verb ன்னு சொன்னா இங்க பாருங்க prevented allows restricted banned and seized ஓகேயா சரி ஓகே ஸோ இங்க வந்து நமக்கு என்ன கான்டெக்ட்ல பேசியிருக்காங்க a newly rehabilitated borewell in the particular school இருக்கு the borewell dash students to pump safe water for use during the school days so before it was fixed முன்னாடி இப்படி இருந்தது அப்போ இப்போ கரண்ட்டை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம என்ன சொல்லலாம் it is the borewell allows ன்னு சொல்லிட்டு சொல்லலாம் allows the students to do what அவங்க பம்ப் பண்ணி எடுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் okay so அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா as per the passage what does the central theme throws light on so central theme என்னது requirement of electricity no நம்ம ஃபுல்லா படிச்சு இதை மட்டும் தப்பா போட்டுறக்கூடாது furniture ஆன்னு கேட்டிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி இருக்கு ஃபர்னிச்சர் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு புக்ஸ் இருக்கு வாட்டர் ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபுல்லா படிச்சிருந்தா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் 5 தான் requirement of water in schools okay so next one okay so according to the passage how do school children spend their breaks so breaks எப்படி spend பண்ணாங்க they go fetch water right by playing okay by fetching water to their school okay so this was there so இதான் சொல்லியிருந்தாங்க by wasting water by drinking by fishing no option 2 தான் கரெக்டான ஆன்சர் next one okay so next நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க antonym கண்டுபிடிக்கணும் okay so word is not given okay so boldல ஏதாச்சும் நமக்கு இங்க word பார்த்தோமா just a minute boldல ஏதாச்சும் word நம்ம பார்த்தோமா ஓகே ஸோ இங்கே வந்து அந்த வேர்டை வந்து கொடுக்கல ஓகே ஸோ உள்ள நம்ம பார்த்துருந்தோம் ரிலையபிள் ரைட் ஸோ ரிலையபிள்னு ஒரு வேர்டு பார்த்தோம்
It was in bold. இங்க இருக்கு பாருங்க. So 10% of household have access to improved sanitation and reliable. So reliable இருக்கிறதுக்கு antonym சொல்லணும்ன்றாங்க. So அதை சார்ந்து இருக்கும். So decent, decisive இருக்காங்க, dependable இருக்காங்க, good. All these are positive, right? Corrupted இருக்காங்கன்னா negative இருக்காங்க, negative minded இருக்காங்கன்னு சொல்லலாம். Which is a antonym சொல்லிட்டு சொல்ல முடியும். சரியா? They have not given. So அதனால நான் இதை consider பண்ணிருக்கேன். Okay. So B ன்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்களா? Okay, so just check it. Okay, so இங்க வந்து reliable வரும்பொழுது corruptedன்றத சொல்ல முடியும். Okay, so next one. Okay, so they're asking for error. Okay, so in this particular sentence we have already found the error. So what was the error? Would go ன்னு சொல்ல முடியும். Would went home ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா this is a modal verb. வேற அது பக்கத்துல நம்ம V1 யூஸ் பண்ணுவோம். So இங்க வந்து இந்த go went goneன்றதை நான் சொல்லி கொடுத்திருந்தேன்ல. ஸோ அதில் பேஸ் ஃபார்ம் go தான் நமக்கு வரும். ஸோ சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் கவனிச்சிருந்தா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ வி ஹவ் கம் டு த எண்ட். ஓகேயா? ஸோ செஷன் நல்லா பார்த்துருப்பீங்க. நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் த எக்ஸாம் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் தி செஷன். ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.